ஓம் சாந்தி. 24/6/2024 காலை முரளி. மாதேஸ்வரி ஜெகதாம்பா தாயின் மதுரமான மகா வாக்கியம். ரிவைஸ்டு டேட்டு 1965 மதுபன். முரளியின் தலைப்பு: தூய்மை எனும் குணத்தை கடைபிடித்து டைரக்டரின் டைரக்ஷன் படி நடந்து கொண்டு இருந்தால் தெய்வீக ராஜ்யத்தில் வந்து விடுவீர்கள். ஓம் சாந்தி. இந்த உலகத்தை நாடகம் என்று சொல்லப்படுகிறது. டிராமா என்றாலும் நாடகம் என்றாலும் விளையாட்டு என்றாலும் விஷயம் ஒன்றுதான். நாடகம் என்பது ஒரு கதையாகும். இதற்கு இடையிடையே கிளை கதைகள் அதிகம் காண்பிக்கப்படும். இருப்பினும் கதை ஒன்றுதான். அவ்வாறே இதுவும் எல்லையில்லாத உலக டிராமா. இதனை நாடகம் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் நாம் நடிகர்களான நமக்கும் நாடகத்தை பற்றிய முழு ஞானமும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த கதை எதன் அடிப்படையில் ஆனது? இதன் ஆரம்பம், முடிவு, நடிகர்கள், கதாநாயகன், கதாநாயகி யார், எந்தெந்த நடிகர்கள் எப்போது வருவார்கள், இதனுடைய இயக்குனர், படைப்பாளர் யார் என்கிற முழு விவரமும் தெரிய வேண்டும். நாடகம் என்று சொல்லுவதால் மட்டும் வேலை நடக்காது. நாடகம் எனும்போது நாம் அதன் நடிகர்கள். ஒரு நடிகரை பார்த்து இந்த நாடகத்தின் கதை என்ன, ஆரம்பம் முடிவு பற்றி கேட்கும் பொழுது அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதென்றால் அவரை என்ன சொல்வார்கள்? இவர் தன்னை நடிகன் என்கிறார், ஆனால் எதுவும் தெரியவில்லை என்பார்கள். நடிகர்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். நாடகத்தின் ஆரம்பம் இருந்தால் முடிவும் இருக்கும். மாறாக முடிவின்றி என்றென்றும் நடந்து கொண்டே இருக்கும் என்பது கிடையாது. எனவே இவற்றையெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். இந்த எல்லையற்ற நாடகத்தின் படைப்பாளருக்கு இதன் ஆரம்பமும் முடிவும் தெரியும். இதில் முக்கிய நடிகர்கள் யார், நடிகர்களில் கதாநாயகன், கதாநாயகியின் பார்ட்டு யாருக்கு உள்ளது, இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தைதான் புரிய வைத்து கொண்டு இருக்கிறார். அதாவது இன்னைக்கு ஜெகதாம்பா தாயின் மதுரமான மகா வாக்கியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். மம்மா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகம் ஒரு பெரிய நாடகம். இதை ட்ராமான்னு சொல்லலாம், நாடகம்னு சொல்லலாம், விளையாட்டுன்னு சொல்லலாம். இந்த நாடகத்துக்குள்ள கதையாக பெரிய விஷயங்கள் இருக்குது. இடையிடையே கிளை கதைகள் கூட இருக்குது. ஆனால் கதை ஒன்றா தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி உலகத்தில் இந்த உலகமே ஒரு நாடக மேடைன்னு சொல்லுவாங்க. நாம் எல்லாரும் நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அம்மா சிந்தனை பண்ணுறாங்க. நடிகர்கள் அப்படின்னா நடிப்பு பற்றி தெரிந்திருக்கணும். முக்கிய நடிகர்கள் யார், அதில் ஹீரோயின் யார், படைப்பவர் யார், டைரக்டர் யார், இது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கணும். நடிகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியவில்லை அப்படின்னா அவங்கள நடிகர்கள்னு சொல்ல முடியுமா அப்படின்னு மம்மா சிந்தனை பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நாடகத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் தந்தை தான் புரிய வைக்க முடியும். சிவபாபா தான் புரிய வைக்க முடியும். அதை இந்த சமயத்தில் புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அம்மா சொல்லிகிட்ருக்கிறாங்க. இந்த அனைத்து ஞானம் தினந்தோறும் யார் வகுப்பிற்கு வருகிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களுக்குத்தான் புரியும். இதனுடைய முதல் இயக்குனர் மற்றும் படைப்பவர் யார் என்று அவர்களுக்குத்தான் தெரியும். டெய்லி ஞானம் கேட்குறாங்க, டெய்லி வகுப்புக்கு யார் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அனைத்து விஷயங்களும் தெரியும். சுப்ரீம் சோலுக்கு தான் கிரியேட்டர் என்று சொல்லலாம். அதாவது பரமாத்மாவிற்கு தான் கிரியேட்டர் என்று சொல்லலாம். அவரும் ஒரு நடிகர் ஆவார். ஆனால் அவருடைய நடிப்பு என்ன? இயக்குவதுதான் அவருடைய நடிப்பாகும். அவர் ஒரு தடவை தான் நடிகர் ஆகிறார். அதாவது இந்த சங்கமிகத்தில் மட்டும்தான் சிவபாபா அந்த சுப்ரீம் சோல் நடிகராக ஆகிறாரு. அவருடைய நடிப்பு என்ன அப்படின்னா இயக்குவது. இப்பொழுது
டைரக்டராகி நடித்து கொண்டிருக்கிறார். அவர் கூறுகிறார், இந்த நாடகத்தை நான் ஆரம்பிக்கின்றேன் என்று. ஆனால் எப்படி? சிவபாபா தொடக்கி வச்சாரு இந்த நாடகத்தை. அவர் தான் ஆரம்பித்து வச்சிருந்தாரு. ஆனால் எப்படி ஆரம்பித்தார்? தூய்மையான சத்திய உலகத்தை புதிய உலகம் என்று சொல்கிறார்கள். அந்த புதிய உலகத்தை நான் படைக்கின்றேன். இப்போது நீங்கள் அனைவரும் தூய்மையை கடைபிடித்து டைரக்டரின் டைரக்ஷன் படி சென்று கொண்டு இருக்கிறீர்கள். அனைத்து நடிகர்களும் இப்போது தூய்மையாகி கொண்டு உள்ளனர். பிறகு இந்த தூய்மையான நடிகர்கள் மூலமாக அநேக ஜென்மங்களுடைய சக்கரம் சுழலும். இப்படி தந்தைதான் புரிய வைக்கிறார். தூய்மையான மனிதர்கள் அடுத்த பிறவியில் தேவதைகளின் சாம்ராஜ்யத்திற்கு செல்வார்கள். அந்த ராஜ்யம் 2 யுகம் சூரிய வம்சம் சந்திர வம்சமாக நடைபெறும். பிறகு அந்த சூரிய வம்சம் சந்திர வம்சத்தின் நடிகர்களின் பாகம் பார்த்து முடிவடையும் பொழுது கீழே இறங்குகிறார்கள். அதாவது வாம மார்க்கத்தில் வருகிறார்கள். பிறகு மற்ற தர்மங்களுடைய முறை வருகின்றன. இப்ராஹிம், புத்தர், பிறகு கிறிஸ்து, இந்த அனைத்து தர்ம ஸ்தாபகர்களும் வரிசை கிரமமாக வந்து அவரவரது தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார்கள். இந்த நாடகத்தின் கதை எங்கிருந்து துவங்கி எங்கு முடிவடைகிறது என்பதை பாருங்கள். இதற்கிடையில் மற்ற கிளை கதைகள் எப்படி வந்தது? இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இந்த முழு உலகத்தினுடைய ட்ராமாவினுடைய விஷயத்தை பற்றி மம்மா சொல்கிறாங்க. இப்போ நாம் இந்த சங்கமயுகத்தில் டைரக்டராக இருக்கக்கூடிய பரமாத்மாவினுடைய டைரக்ஷன் படி நடந்து தூய்மையாகிறோம். இந்த தூய்மையான ஆத்மாக்கள் 2 யுகத்துக்கு, அதாவது சூரிய வம்சம் சந்திர வம்சத்திற்கு வருவாங்க. அதுக்கப்புறம் 3வது யுகத்திலிருந்து பல தர்ம ஸ்தாபகர்கள் வர்றாங்க. அவங்கவுங்க தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க. எப்படி ஆரம்பமான இந்த நாடகம் தொடங்கி இப்போ எப்படி முடிவடைந்திருக்கிறது பாருங்க அப்படின்னு மம்மா சிந்திச்சு சொல்லிகிட்ருக்குறாங்க. இதற்கிடையில் மற்ற கிளைக்கதைகள் எப்படி வந்தது, இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இப்போது நாடகம் முடிவடையும் நிலையில் உள்ளது. அந்த நாடகம் 3 மணி நேரத்தில் முடிவடையும். அதாவது உலகியல் நாடகம் 3 மணி நேரத்தில் முடிவடைஞ்சிருது. இதற்கோ 5000 ஆண்டு காலங்கள் ஆகிறது. இன்னும் மீதம் கொஞ்ச வருடங்கள் தான் இருக்கிறது. அவ்வளவுதான். அதற்கு உண்டான ஏற்பாடுகள் தயாராக இருக்கிறது. இப்பொழுது நாடகம் முடிவடைந்து மீண்டும் திரும்ப நடைபெறும். இந்த அனைத்து கதைகளும் புத்தியில் இருக்க வேண்டும். இதற்குத்தான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது பாருங்கள், தந்தை புது பாரதம், புது உலகம் உருவாக்கி கொண்டுள்ளார். பாரதம் புதியதாக இருந்தபோது உலகம் இவ்வளவு பெரியதாக இருப்பதில்லை. இன்று பழைய பாரதம், உலகமும் பழையதாகிவிட்டது. அதாவது ஜனத்தொகை குறைவாக இருந்ததை அவ்வாறு அம்மா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஜனத்தொகை குறைவாக இருந்தது, புதிய பாரதமாக இருந்தபோது. இப்போ பழைய பாரதமாக இருக்கும்போது உலகமும் பழசாகிவிட்டது. தந்தை அழியாத கண்டமான பாரதத்தை நமது பழமையான தேசம் என்கிறார். ஏனென்றால் மற்ற தேசங்களில் இது ஒரு துண்டு தேசமாக ஆகிவிட்டது. எனவே தேசம் என சொல்கிறார். ஆனால் உண்மையில் முழு உலகிலும் முழு பூமியிலும் ஒரு பாரதத்தின் ராஜ்யம்தான் இருந்தது. இதற்கு பழமையான பாரதம் என சொல்லப்படுகிறது. அன்றைய பாரதத்தை தங்க பறவைகளின் பாரதம் என பாடப்பட்டுள்ளது. முழு உலகமும் ஒரு பாரதத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. ஒரு ராஜ்யம் இருந்தது, ஒரு தர்மம் இருந்தது. அந்த சமயத்தில் முழுமையான சுகமும் இருந்தன. இப்பொழுதோ அது எங்கு உள்ளது? ஆகையால் இதனை அழித்து மீண்டும் ஒரு ராஜ்யம், ஒரு தர்மம் மற்றும் பழமையான அந்த புது பாரதம், புது உலகமாக மாற்றுகிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். புரிந்ததா? அந்த உலகத்தில் எந்த ஒரு துன்பமும் இல்லை. அதாவது தந்தை படைக்கின்ற உலகத்தில் எந்த ஒரு துன்பமும் இல்லை, எந்த ஒரு நோயும் இல்லை, ஒருபொழுதும் எந்த விதமான அகால மரணமும் இருக்காது.
அந்த வாழ்க்கையை பெறுவதற்காக இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இலவசமாக அப்படியே கிடைத்து விடாது. கொஞ்சம் முயற்சி தேவைப்படுகிறது. விதை விதைத்தால்தான் பலனை பெற முடியும். விதைக்கவில்லை என்றால் பயனடைவது எப்படி? எனவே இந்த கரும கஷேத்திரத்தில் கருமங்கள் செயல்கள் என்கிற விதை விதைக்க வேண்டும். எந்த செயல் நாம் செய்கிறோமோ அதற்குரிய பலனை அடைவோம். தந்தை கருமங்கள் என்கிற விதையை விதைப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார். எவ்வாறு விவசாய வேலை செய்வதற்கு கற்றுக்கொள்ளுகின்றனர்? எப்படி விதை போடுவது, எப்படி அதை பராமரிப்பது, அதற்குண்டான ட்ரைனிங் பயிற்சி கொடுக்கிறார்கள். அதுபோல் தந்தை நமக்கு செயல் என்கிற விவசாயத்தில் கருமங்களை எப்படி விதைப்பது அதற்குரிய பயிற்சி ட்ரைனிங் கொடுத்து கொண்டு இருக்கிறார். தன்னுடைய செயல்களை உயர்ந்ததாக ஆக்குங்கள். நன்றாக விதையை விதைத்தால் பலனும் நன்றாக கிடைக்கும். கருமங்கள் நன்றாக செய்யும்போது விதைக்கேற்ப பயன் நன்றாக கிடைக்கும். விதைக்கேற்ப பலன் நன்றாக கிடைக்கும். செயல் எனும் விதை சக்தி வாய்ந்ததாக இல்லையெனில், அதாவது சொத்த விதை இல்லை கெட்ட விதை விதைத்தால் பலன் என்னவாக கிடைக்கும்? இதை சிந்தியுங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இப்போ தந்தை நமக்கு விவசாயத்தில் எப்படி விதை விதைக்கணும், அதை எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி தருவாங்களோ அதுக்கு ட்ரைனிங் கூட கொடுக்குறாங்க. அதே போல் இங்கே தந்தை நம்ம கருமங்கள் அப்படிங்கிற விதையை எப்படி விதைக்கணும், அதை எப்படி பராமரிக்கணும். நல்ல விதை போட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் பெறுவீங்க. அதே கெட்ட விதை விதைத்தால் அதனுடைய பலன் என்ன கிடைக்கும், இதெல்லாம் சிந்திங்க அப்படின்னு அம்மா நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு கொண்டும் இருக்கிறோம், பிறகு அழுது கொண்டும் இருக்கிறோம். சாப்பிட்டு கொண்டு இருப்பதுடன் அழுது கொண்டும் இருக்கிறீர்கள். துக்கம் அசாந்தி உள்ளது. ஏதாவது நோய் போன்ற தொந்தரவு ஏற்பட்டு கொண்டு உள்ளது. அதாவது அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி உலகத்தில் சுகமாகவும் இருக்கிறாங்க, சுகத்து கூடவே பின்னாடி என்ன வருதுன்னா துக்கமும் இருக்குது. அது அல்பகால சுகம்தான், அப்படி கிடைச்சாலும் அல்பகால சுகம்தான், இருந்தாலும் அதுக்கு துக்கமும் இருக்குது அப்படிங்கிறத இதை மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. துக்கம் அசாந்தி உள்ளது. ஏதாவது நோய் அப்படின்னு தொந்தரவு ஏற்பட்டு கொண்டே இருக்குது. நோய் போன்றவைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அனைத்து விஷயங்களும் மனிதர்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கி காரியங்கள் செய்கிறாங்க, ஆனால் கூடவே துக்கமும் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறாங்க. எனவே தந்தை கூறுகிறார், உங்களுடைய கருமத்தை நான் உயர்ந்த தரம் வாய்ந்ததாக ஆக்குகிறேன். அதனால் தந்தை இப்போ இந்த சமயத்தில் நம்முடைய கருமத்தை, அதாவது நம்முடைய செயல்களை ஒரு உயர்ந்த செயலாக எப்படி அமைச்சிக்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தராரு. அந்த மாதிரி உயர்ந்த செயல் செய்யவும் வைக்கிறாரு. அத்தகைய உயர்தரமான விதை விதைத்தால் உயர்தரமான பலன் கிடைக்கும். ஒருவேளை விதை தரம் வாய்ந்ததாக இல்லையெனில் பலனும் தரமானதாக கிடைக்காது. எனவே நம்முடைய செயல்கள் கூட நல்ல தரம் வாய்ந்ததாக வேண்டும். இப்பொழுது தந்தை நம்முடைய கருமம் என்கிற விதையை தரம் வாய்ந்ததாக மாற்றுகிறார். அந்த மாதிரியான தரம் வாய்ந்த விதையை விதைத்தீர்களானால் உயர்ந்த பலன் கிடைக்கும். தன்னுடைய கருமங்கள் என்கிற விதையை நன்றாக ஆக்குங்கள். பிறகு நன்றாக விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த அனைத்து விஷயங்களை புரிந்து கொண்டு இப்பொழுது தன்னுடைய முயற்சியை செய்யுங்கள். நல்லது. இப்பொழுது 2 நிமிடம் அமைதி, சைலன்ஸ். அமைதியின் அர்த்தம் நான் ஆத்மா. முதலில் அமைதி, பிறகு சப்தத்தில் வருகிறோம். இப்பொழுது தந்தை கூறுகிறார், அமைதியான உலகத்திற்கு செல்லுங்கள். சைலன்ஸ், அமைதி தன்னுடைய சுயதர்மம் ஆகும். சுயதர்மம் என்கிற அமைதியில் செல்லுவதற்கு சொல்லப்படுகிறது. சுயதர்மம் அப்படின்னாலே அமைதி தான். இப்போ சைலன்ஸ்னாலே அந்த அமைதியான இடத்திற்கு செல்லுவதற்கு அப்படி அமைதி, சைலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சைலன்ஸ்னாலே மேலே போயிடணும், அதாவது அந்த அமைதியான உலகத்திற்கு செல்லணும். தேகம், தேக சம்பந்தத்தின் மீதுள்ள அட்டாச்மெண்ட், பற்றுதலை விட்டுவிடுங்கள். டிட்டாச் ஆகுங்கள், விடுபடுங்கள். சுப்ரீம் சோலின் குழந்தை, அதாவது பரமாத்மாவினுடைய குழந்தைகள், சன் ஆஃப் சுப்ரீம் சோல். இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள்.
மேலும் என்னுடைய இடத்திற்கு வாருங்கள். இப்பொழுது செல்ல வேண்டும் என்கிற கவனத்தை வையுங்கள், வருவதில் அல்ல. அதாவது அம்மா சொல்கிறாங்க, இப்போ சுப்ரீம் சோலினுடைய குழந்தையாக இருக்கிற நாம் அந்த குழந்தைகளுக்கு தந்தை என்ன சொல்கிறாருன்னா, என்ன நினைவு செய்யுங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. மேலும் என்னுடைய இடத்திற்கு வாருங்கள், பரந்தாமும் அவருடைய இடத்திற்கு வாருங்கள் அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. இதை நமக்கு அம்மா ஞாபகப்படுத்துகிறாங்க. இப்பொழுது எல்லாருக்கும் எந்த விஷயத்தில் கவனம் இருக்கணும் அப்படின்னா, நான் வீட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற கவனம் இருக்கணும். மற்றபடி அடுத்து நம்ம எங்கே வரப்போகிறோம் அதில் கவனம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே தூய்மையாகி தான் போவோம் இல்லையா, தந்தையினுடைய சொத்தை அடைந்து தான் போவோம். அதனால் அதுக்கப்புறம் அங்கே தானாகவே வந்து விடுவோம் சத்தியுகத்தில். அதனால் இப்போ வீட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற கவனத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. கடைசி நேரத்தின் நினைவே நல்ல கதி நற்கதியை தரும். ஏன்னா கடைசி நேரத்தில் எந்த மாதிரியான நினைவில் நம்ம இருந்து சரீரத்தை விடுறோமோ அப்போ அதை பொறுத்து தான் நல்ல கதிங்கிறது கிடைக்கும். அதனால தான் அம்மா ஒவ்வொரு நொடியையும் கடைசி நொடியாக நினைங்க அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு போனாங்க. அப்போது எப்பொழுதுமே நமக்கு கூட இப்போ எந்த எண்ணம் இருக்கணும்னா வீட்டிற்கு செல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும் இருக்கணும். எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் பற்றுதலும் வேண்டாம். சரீரத்தின் மீதுள்ள பற்றுதலையும் இப்பொழுது நீக்கிவிடுங்கள். புரிந்ததா? இப்படி நன்றாக தன்னுடைய தாரணையை ஏற்படுத்தி கொள்ளுவது நல்லது. இப்பொழுது அமைதியாக அமருங்கள். போகும்போதும் சுற்றும் போதும் அமைதி, பேசும்போதும் அமைதி. பேசும்போது எப்படி அமைதியாக இருப்பது? இப்போ நடக்கும்போதும் சுற்றும் போதும் அமைதியாக இருக்கலாம். அம்மா கேட்குறாங்க, பேசும்போது கூட அமைதியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், கடைப்பிடிக்கணும். அப்போ கேட்குறாங்க, பேசும்போது எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அது தெரியுமா? பேசும் நேரத்தில் தன்னுடைய புத்தியின் நினைவில் நான் ஆத்மா, தூய்மையான அமைதியான ஆத்மா என்பதை நினைவில் வைத்து பேச வேண்டும். இதுதான் பேசும்போது அமைதியா. பேசும்போது நான் ஆத்மா இந்த வாய் என்கிற கருவி மூலம் பேசுகிறேன் என்கிற ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். இதுதான் பேசும்போது அமைதி. நான் இதனுடைய ஆதாரத்தில் பேசுகிறேன் என்கிற இந்த பயிற்சி வேண்டும். அதேபோல் கண்களை ஆதாரமாக எடுத்து பார்க்கிறேன், அந்த பயிற்சியும் நம்ம செய்யணும். எப்போது எந்த உறுப்பு தேவையோ அப்போது அதனை ஆதாரமாக கொண்டு செயல்படுகின்றேன். இவ்வாறு ஆதாரமாக கொண்டு செயல்படும் போது குஷி அதிகமாகும். பிறகு எந்த விதமான கெட்ட செயலும் ஏற்படாது. நல்லது. பாப்தாதா மற்றும் தாயின் இனிமையிலும் இனிமையான மிகவும் நல்ல அமைதியை எப்பொழுதும் அனுபவம் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நல்லது. இதுபோல் அம்மா முரளி சொல்லிட்டு முடித்தாங்க. அடுத்து சந்தேசி உடல் மூலமாக ஆல்மைட்டி பிதா உச்சரித்த மகா வாக்கியம் மாதேஸ்வரிக்காக, அதாவது சந்தேசி மூலமாக சர்வ வல்லமை பொருந்திய தந்தை இந்த ஜெகதாம்பா சரஸ்வதி தாய்க்காக உச்சரித்த மகா வாக்கியம். அதில் முதல் பாயிண்ட் ராதை சிரோன்மணி மகளே, நீ நிதமும் எனக்கு நிகராக தெய்வீக செயலிலேயே ஈடுபட்டிருக்கிறாய். அதாவது சுத்த வைஷ்ணவ ஸ்வரூபம் நீயே, சுத்த சேவை செய்கின்றாய். எனவே சாட்சாத் எனது சொரூபமும் நீயே. இது ஆல்மைட்டி பிதா தந்தை ஜெகதாம்பா தாய்க்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். எந்த குழந்தை தந்தையின் அடியை பின்பற்றவில்லையோ அவரிடமிருந்து நான் விலகி இருக்கிறேன். ஏனென்றால் குழந்தை என்றாலே அவசியம் தந்தைக்கு நிகராக இருக்க வேண்டும். இப்போது உருவாகின்ற இந்த விதிமுறை சத்தியுகம் திரேதாயுகம் வரையிலும் நடைபெறுகிறது. அங்கு எப்படி தந்தையோ அப்படியே மகன். ஆனால் துவாபர கலியுகத்தில் அப்படி தந்தையைப் போல் மகன் இருப்பதில்லை. இப்போது தந்தைக்கு நிகராக மாற பயிற்சி செய்விக்கப்படுகிறது.
ஆனால் அங்கு இயல்பாகவே தந்தையைப் போன்றே மகன் இருப்பதாக சட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த அனாதி நிச்சயிக்கப்பட்ட சட்டமே இந்த சங்கமிக சமயத்தில் ஈஸ்வர் தந்தை நேரில் வந்து ஸ்தாபனை செய்கிறார். அடுத்து 2வது பாயிண்ட், இனிமையான தோட்டக்காரரின் இனிமையான முயற்சி செய்யும் மகளே. ஜெகதாம்பா தாயை பார்த்து தந்தை சொல்கிறாங்க, இப்போது நீ மிகவும் ரமணிகரமாகவும் இனிமையாகவும் மாற வேண்டும், மாற்றவும் வேண்டும். இப்போது உலக அரசாங்கத்தின் சாவி நொடியில் பெறுவதும் பெற வைப்பதும் உன்னுடைய கையில் உள்ளது. பார், ஆல்மைட்டி அனைத்து ஜீவாத்மாக்களின் எஜமானர் இந்த கரும பூமியில் வருகின்ற பொழுது முழு உலகமே ஆனந்தமயமான இல்லமாகிறது. இது அதே நேரம் ஜீவ ஆத்மாக்களின் எஜமானர் அவ்வக்த நிலையில் சிருஷ்டியை இயக்கி கொண்டிருக்கின்றார். ஆனால் எப்போது அவர் மானுடல் தரித்து எஜமானராக கரும பூமியில் வருகின்றாரோ அப்போது சத்தியுகம் திரேதா யுகத்தின் சமயத்தின் ஜீவ ஆத்மாக்கள் அனைவரும் சுகமடைகிறார்கள். அங்கு சத்திய சாம்ராஜ்யம் திறக்கப்படுகின்றது. யாரெல்லாம் ஈஸ்வரிய சுகம் பெற முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கு அங்கே சதா காலத்திற்கு சுகம் கிடைக்கிறது. இங்கே யார் முயற்சி செய்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு சத்தியுகம் திரேதாயுகத்தில் சதா காலத்திற்கு சுகம் கிடைக்குது. இந்த சமயத்தில் அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் சுகதானம் கிடைப்பதில்லை. முயற்சியே பலனை தருகிறது. யாரெல்லாம் ஈஸ்வரருடன் யோகம் செய்தார்களோ அவர்களுக்கு ஈஸ்வர் மூலமாக முழுமையாக சுகதானம் கிடைக்கின்றது. அடுத்து 3வது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, ஆகா நீ அதே சக்தி ஆவாய். தனது ஈஸ்வரிய சக்தியின் வர்ணத்தால் இந்த அசுர உலகத்தை அழித்து தெய்வீக உலகமாக ஸ்தாபனை செய்கிறாய். பிறகு அனைத்து சக்திகளின் மகிமை வெளிப்படுகிறது. மம்மா இதில் முன்னிலையில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா சக்திகளுடைய புகழும் வெளிப்படுது. இப்போது அந்த சக்தியை உன்னுள் நிரப்பி கொண்டிருக்கிறாய். நீ சதா தனது ஈஸ்வரிய பலம் மற்றும் பெருமிதத்தில் இருந்தால் சதா அளவற்ற மகிழ்ச்சியில் இருப்பாய். நித்தமும் மலர்ந்த முகம். நான் யார், யாருடையவன் என்ற பெருமிதம் இருக்க வேண்டும். நமது சௌபாகியம் எவ்வளவு, எவ்வளவு பெரிய பதவி. இப்போது நீ முதலில் தனது சுயராஜ்யம் பெறுகிறாய். பிறகு சத்தியுகத்தில் யுவராஜ் ஆவாய். ஆக எத்தனை பெருமிதம் கொள்ள வேண்டும். தனது பாக்கியத்தை பார்த்து குஷியில் இருங்கள். தனது அதிர்ஷ்டத்தை பார். எவ்வளவு பெரிய லாட்ரி கிடைத்துள்ளது. புரிந்ததா? மிக மிக அதிர்ஷ்டசாலியான தெய்வீக மலர் குழந்தாய். இப்படி சொல்லி வர்ணித்து ஜெகதாம்பா சரஸ்வதி தாயை தந்தை சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்டு, இந்த மங்களகரமான சங்கம யுகத்தில் சுயம் நிராகாரர் பரமாத்மா மானுடலில் இந்த ஈஸ்வரிய தொழிற்சாலையை, அதாவது ஃபேக்டரியை திறந்துள்ளார். இங்கு எந்த ஒரு மனிதரும் தனது அழியும் பழைய பொருட்களை கொடுத்து அழிவற்ற ஞான ரத்தினங்களை பெற முடியும். இது சங்கமயுகத்தில் பரமாத்மா மனித உடலில் இந்த ஃபேக்டரியை திறந்து வச்சிருக்கிறாரு. இந்த ஃபேக்டரியில் தன்னுடைய பழைய அழியக்கூடிய பொருளை போட்டு ஞான ரத்தினங்களை அடையலாம், பெறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அழியாத ஞான ரத்தினங்களின் தொழில் மிகவும் சூட்சுமமானது. இதனை புத்தியால் பெற வேண்டும். ஆனால் ஞான ரத்தினங்களை பெறுவது கூட சூட்சுமமாக இருக்குது. புத்தி மூலமாகத்தான் அதை பெற முடியும். இது சாதாரண பொருள் அல்ல, மிக குப்த பொருளாக இருப்பதால் யாரும் இதனை கொள்ளையடிக்க முடியாது. கண்ணில் தெரியாது, புத்தியால் தான் எல்லாத்தையும் நம்ம அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு சாதாரண பொருள் கூட இல்லை. இது மறைமுகமாக அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இது யாரும் கொள்ளையடிக்க முடியாது. இந்த மிக உத்தம ஞானத்தை பெறுவதால் மிகவும் சங்கல்பமற்ற சுகமான மனோநிலை பெற முடியும். எதுவரை ஒருவர் இந்த அழியாத ஞான ரத்தினங்களை வாங்கவில்லையோ அதுவரை கவலையற்ற துயரமில்லாத சங்கல்பமற்ற நிலை பெற இயலாது.
இந்த ஞான ரத்தினங்களை கடவுள்கிட்ட இருந்து அடையலைன்னா நமக்கு வாழ்க்கையில் கவலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும், துயரம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், எண்ணங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், வீணெண்ணங்கள். எப்போ நம்ம வாங்குகிறோமோ அப்போது நம்முடைய கவலை நீங்கிவிடும், துயரம் இல்லாத சங்கல்பமற்ற நிலை பெற முடியும். எனவே இந்த அழியாத ஞான ரத்தினங்களை பெற்று தனது புத்தி எனும் சூட்சும பெட்டகத்தில் வைத்து கவலையற்றிருங்கள். அழியும் செல்வத்தால் துக்கமே கிடைக்கும், அழியாத ஞான செல்வத்தால் சுகமே அடங்கியுள்ளது. இது பிரத்யேகமாக மாதேஸ்வரி ஜெகதாம்பா தாய்க்கு சொல்லப்பட்ட விஷயங்கள். அடுத்த பாயிண்ட்டு, சூரியன் கடலின் நீரினை தன்வசம் ஈர்த்து பிறகு உயர்ந்த மலைகளின் மீது மழையாக பொழிவது போன்று இங்கும் ஈஸ்வரனின் ஞான மழை பொழிகின்றது. சிவனின் தலையிலிருந்து கங்கை வந்ததாக சொல்வார்கள். இப்போது இவரது கமலவாய் மூலமாக ஞான அமிர்தம் பொழிகிறது. அதனையே அழிவில்லாத ஈஸ்வரிய கங்கை என்று சொல்லப்படுகிறது. அவர் மூலமாக பாகீரதன் நீங்கள் தூய்மையாகி அமரர் ஆகின்றீர்கள். தந்தையினுடைய ஞானத்தை கேட்டு நாம் அமரர்களாக தூய்மையாக ஆகிறோம். இது கிரீடதாரி ஆவதற்கான அதிசயமான சங்கமம். இங்கு வருகின்ற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கிரீடதாரி ஆகிறார்கள். உலகத்தை மண்டலி என்று கூறப்படுகிறது. மண்டலி என்பது இடமாகும். இந்த இடம் எங்கே நிலை பெற்றுள்ளது? ஓம் சூட்சும நிலையில், அதாவது உள்ளிருக்கும் சுயதர்மத்தில் உலகம் முழுவதும் சுயதர்மத்தை மறந்து இயற்கையின் தர்மத்தில் நிலைத்துள்ளது. சக்திகளான நீங்கள் இயற்கையை மறந்து தனது சுயதர்மத்தில் நிலைத்துள்ளீர்கள். இவ்வுலகில் மனிதர்கள் அனைவரும் ஜோதி வடிவமான ஈஸ்வரனை நினைவு செய்கின்றனர். தன் கண்களால் கூட காண முடியாத அவர் மீது அன்பு கொண்டு, ஈஸ்வரா உன்னில் என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள். கண்ணால் பார்த்தது கூட இல்லை கடவுளை, ஆனால் அவர் மேலே அன்பு கொண்டு உனக்குள்ள என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிசயம், சுயம் அந்த ஈஸ்வரனே நேரில் மானுடல் தரித்து வந்திருக்கும் போது அவரை அறியவில்லை. ஈஸ்வர் மீது அன்பு கொண்ட பக்தர்கள் காணும் இடமெல்லாம் இறைவா நீயே நீதான் என்று கூறுகிறார்கள். அவர்கள் இந்த ஊனக்கண்களால் காண்பதில்லை. எனினும் புத்தியால் ஈஸ்வர் எங்கும் நிறைந்திருப்பதாக உணர்கிறார்கள். ஆனால் நீங்கள் சுயம் தந்தை சிவன் ஜோதி வடிவமானவர் நேரில் மானுடல் தரித்து வந்துள்ளார் என்பதை அனுபவம் செய்கின்றீர்கள். இப்போது என்னை நீங்கள் சுலபமாகவே வந்து சந்திக்க முடியும். ஆயினும் எனது குழந்தைகளே சிலர் தந்தையை தெரிந்து கொள்வதில்லை. உலகத்தில் காணாத கடவுளை எவ்வளோ அன்பு பாராட்டி அவரை நம்மளை ஏற்றுக்கிடுவாரான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இந்த கூனக்கண்ணால் அவங்க பார்த்தது கூட இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு நம்பிக்கை வச்சு அவர் மேலே அன்பு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நாம் இந்த சங்கம் யுகத்தில் தந்தையை நாம் அனுபவம் செய்கிறோம். அவர் மானுடல் தரித்து வந்திருக்கிறாரு. அவரை நம்ம சுலபமாகவே சந்திக்கவும் முடியுது. ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகள்லேயே சிலர் தந்தையை இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு ஜோதி சொரூபம் மிக பிரியமாக உள்ளது. ஆனால் சாக்கார மானுடலில் வந்துள்ளார். அந்த நிராகாரரை தெரிந்து கொண்டால் எவ்வளவு பிராப்திகளை பெறலாம். அதாவது ஜோதி தான் கடவுள், அந்த ஜோதியோடு நம்ம கலந்து விடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஜோதி பிரியமாக இருக்குது. ஆனால் அவர் இப்போ சாக்கார மானுடலில் வந்திருக்கிறாரு. அந்த நிராகார தந்தையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிராப்திகளை நிறைய அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். பிராப்தி என்பது சாக்காரத்தின் மூலமாகவே தான் கிடைக்க முடியும். பிராப்திகள் அப்படின்னா நம்மளை மாதிரி இறைவனும் மானுடலில் வரணும், அவருக்கும் ஒரு சரீரம் கிடைக்கணும். சாக்காரத்தில் தான் பிராப்திகளை மக்களுக்கு மனிதர்களுக்கு கொடுக்க முடியும். மாறாக ஈஸ்வரரை ஜோதி என புரிந்து தொலைவிலிருந்து பார்ப்பவர்களுக்கு பிராப்திகள் எதுவும் கிடைக்காது. அவர்கள் பக்தர்கள், எந்த ஞானமும் இல்லை. இப்போது மானுடலில் வந்துள்ள தந்தையை தெரிந்து கொண்ட ஞானி குழந்தைகள் தெய்வீக குணமெனும் வாசனையால் நிரம்பிய மலர்கள் தந்தைக்காக தன்னையே அர்ப்பணிக்கின்றார்கள்.
இப்போ இங்கே ஞானி குழந்தைகளாக இருக்கிறவங்க தெய்வீக குணமெனும் வாசனையால் நிரம்பிய மலர்களாக ஆகி தந்தைக்கு தன்னையே அர்ப்பணிக்கின்றார்கள் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறார். இதனால் அவர்களுக்கு பல பிறவிகளுக்கு முழுமையான தெய்வீக அழகு நிறைந்த தேகம் கிடைக்கின்றது. இப்படி யார் தந்தைக்கு அர்ப்பணம் ஆகிறாங்களோ அவங்களுக்கு பல பிறவிகளுக்கு நல்ல அழகு நிறைந்த தெய்வீகமான தேகம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு தந்தை. அடுத்த பாயிண்ட்டு, தன்னை புரிந்து கொள்வதாலேயே சரி எது, தவறு எது, சத்தியம் எது, பொய் எது என்பது பற்றிய தெளிவு பிறக்கிறது. இந்த ஈஸ்வரிய ஞானத்தால் உண்மை தெரிகிறது. இதனால் எந்த தீய சகவாசமும் ஆக்கிரமிக்க முடியாது. நமக்கு இங்கே ஈஸ்வரிய ஞானத்தின் மூலமாக உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த தீய சங்கத்தில் நம்ம பாதிப்படைய மாட்டோம். அறியாமை இருளில் இருப்பவரையே தீய சகவாசம் கீழே தள்ளும். யார் இருளில் இருக்கிறாங்களோ, அறியாமை இருளில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சகவாசம் முற்றிலும் கீழே தள்ளும். இப்போது எங்குமே உண்மை இல்லாததால் நம்பிக்கையின்றி எழுதி வாங்குகின்றார்கள். இன்றைக்கி உலகத்தில் எதுக்கெடுத்தாலும் எழுதி வாங்கணும் இல்லைன்னா அது எதுக்கு அப்படின்னா நம்பிக்கை இல்லாமல், வார்த்தையிலையும் உண்மை இல்லை, நம்பிக்கை இல்லை, அதனால் எழுதி வாங்குறாங்க. மனிதரின் சொல்லில் பொய்யே வெளிப்படுகிறது. உண்மை இருந்தால் ஒவ்வொரு சொல்லும் பூஜிக்கப்படும். அதான் சொல்லுங்களேன், சத்து வச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான வார்த்தை பேசுகிறவங்க அப்படின்னா அவங்கள எல்லாரும் பூஜிப்பாங்க. தெய்வீக தந்தையின் சொல் ஒவ்வொன்றும் மகா வாக்கியமாக சாஸ்திரமாக எழுதப்பட்டுள்ளது. அந்த சத்திய மகா வாக்கியங்களை கையாளுவதால் ஈஸ்வரிய தன்மை வருகிறது. அது மட்டுமல்லாது இதனை படித்து படித்து ஸ்ரீ கிருஷ்ணரையும் பிரம்மாவையும் சாட்சாத்காரம் கிடைக்க பெறுகிறார்கள். அடுத்த பாயிண்ட்டு, ஆகா தூய கமல இதயம், கமல கரம், கமல கண்கள் பெற்ற மகளே ராதே, உமது அங்கமெங்கும் தாமரையாக உறுதியாக மாறிவிட்டது. அம்மாவை பார்க்கும்போதே நமக்கு எப்படி தெரியுதுன்னா அவங்க எவ்வளோ ஒரு கம்பீரமாக இருந்தாங்க. அதனால் தந்தையும் வர்ணிக்கிறார். இதயம் கமல இதயம், கைகள் கமல கரங்கள், கண்கள் கமல கண்கள், எல்லாமே அவங்க நிறைந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மகளே ராதையே, எல்லா உங்களுடைய ஒவ்வொரு அங்கமெங்கும் தாமரையாகவே உறுதியாக மாறிவிட்டது. ஆனால் முதலில் ஆத்மா தூய்மையாக உறுதி ஆகும் பொழுதே முழு தேகமும் தூய்மையாக உறுதித்தன்மை பெறுகிறது. அத்தகைய தூய கமல தேகமே மிகவும் ஈர்ப்பு நிறைந்ததாக இருக்கிறது. நீ தனது பரமேஸ்வரர் தந்தை மூலமாக அறியாமை இருளை அகற்றி ஞான ஒளியை ஏற்று மிகவும் சீத்தலா தேவி ஆகிவிட்டாய். தானும் சீத்தலமாகி தன்னை போல் பிறரையும் சீத்தலமாக்கும் சேவையில் இந்த மங்களகரமான சங்கம யுகத்தில் முன்னோடியானாய். முதல்ல அவங்க மாறினாங்க. மற்றவங்களையும் அந்த சீத்தலமாக ஆக்குவதற்குரிய சேவையில் முதல்ல இருந்தாங்க. அவங்க முன்னோடியாக இருந்தாங்க. உனது ஜடமான மூர்த்திகள் மூலமாக முழு உலகிற்கும் குளிர்ச்சியும் அமைதியும் தானமாக கிடைக்கிறது. ஜட சிலை. இன்னைக்கு மம்மாவுக்கு எவ்வளோ மகிமை இருக்குது. விழாக்கள் நடக்குது, திருவிழாக்கள் இல்லை, அங்கே வரக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்குமே குளிர்ச்சி அமைதி அனுபவமாகுதுன்னா அது இப்போ செய்த முயற்சி தான். இந்த சங்கமிகத்தில் அவங்க செய்த முயற்சி தான். இப்போது நீ முழு உலகிற்கும் சமாதானம் கொடுத்து இறுதியில் தனது தெய்வீக ஒளியை காண்பித்து புதிய வைகுண்டத்தில் சென்று ஓய்வு கொள்வாய். இவ்வாறு சந்தேசி மூலமாக ஆல்மைட்டி தந்தை, சர்வ வல்லமை பொருந்திய தந்தை ஜெகதாம்பா சரஸ்வதிக்கு சொன்ன மகா வாக்கியம் இது. நல்லது. வரதானம். பாபா எனும் வார்த்தையின் சாவி மூலம் அனைத்து பொக்கிஷங்களை அடையக்கூடிய பாக்கியசாலி ஆத்மா ஆகுங்கள். விஸ்தாரமாக ஞானத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும், சொல்ல முடியவில்லை என்றாலும், பாபா என்ற வார்த்தையை மனதார ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் பதித்து பிறருக்கு சொன்னாலே போதும் விசேஷ ஆத்மா ஆகிவிடுவீர்கள். உலகிற்கு முன்
மகான் ஆத்மா ஸ்வரூபத்தில் புகழுக்குரியவர்கள் ஆவீர்கள். இந்த பாபாங்கிற வார்த்தை சாவி போல. அப்போ அது இருந்தால் போதும், நம்ம விசேஷ ஆத்மாவாகவும் ஆகலாம், ஆத்மஸ்வரூபத்தில் புகழுக்குரியவர்களாகவும் ஆகலாம். ஏனென்றால் ஒரு பாபா என்கிற வார்த்தை அனைத்து பொக்கிஷம் மற்றும் பாக்கியத்தின் சாவியாக உள்ளது. சாவியை திறப்பதற்கான விதி உளமாற தெரிந்து ஏற்றுக்கொள்வதாகும். தந்தையை உளமாற தெரிந்து கொண்டு, உள்ளபூர்வமாக தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வதுதான் அந்த சாவி திறப்பதற்குண்டான விதியாகும். உள்ளபூர்வமாக பாபா என்று சொல்லுங்கள், பொக்கிஷம் அனைத்தும் வந்து நிற்கும். ஸ்லோகன்: பாப்தாதா மீது அன்பு இருந்தால் அந்த அன்பில் பழைய உலகை அர்ப்பணம் செய்து விடுங்கள். இன்றைய அவ்யக்த சமிக்கை: எந்த செயல் செய்தாலும் பாபாவின் நினைவில் அன்பில் மூழ்கி செய்யுங்கள். கர்மயோகி என்றால் நினைவில் இருந்து கொண்டே கர்மம் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் சதா கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருப்பார்கள். கர்மம் செய்து கொண்டு இல்லை, ஆனால் விளையாடி கொண்டிருக்கிறேன் என்கிற அனுபவம் அவர்களுக்கு ஏற்படும். அவர்கள் எந்த விதத்திலும் சுமையோ மற்றும் களைப்போ உணர மாட்டார்கள். கர்மயோகி என்றால் அர்த்தம் கர்மத்தை விளையாட்டாக விடுபட்ட நிலையிலிருந்து செய்யக்கூடியவர்கள். அவர்கள் கர்மேந்திரியங்கள் மூலம் காரியம் செய்யும் பொழுது பாபாவின் அன்பில் மூழ்கி இருக்கும் காரணத்தால் பந்தன் முக்து ஆகி விடுவார்கள். நல்லது. ஓம் சாந்தி. उपहार